ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. சில பலர் பல்லிழித்துக் கொண்டு எங்கே சென்றாலும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த இயக்கம் உயிரோட்டத்தோடு, இன்னும் சொல்ல போனால் 75 ஆண்டு கால கட்சிக்கும் 50 ஆண்டு கால கட்சிக்கும் எந்த விதத்திலும் சளைக்காமல் கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். எல்லாரும் பேசுறப்ப சொன்னாங்க, எங்க பொதுச் செயலாளர் முடிவெடுக்கட்டும். இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் தமிழ்நாட்டிலே வெற்றி கூட்டணியாக, ஆட்சி அமைக்க போகின்ற கூட்டணியாக இருக்கும் என்றெல்லாம் சொன்னார்கள். அந்த இடத்திலே இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற, இங்கே வெளியிலே காத்திருக்கின்ற, இன்னும் தொலைக்காட்சியிலே நேரலையிலே யூடியூப் நேரலையிலே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற லட்சம் தொண்டர்கள் உங்களது உழைப்பால் தான் ஆளுங்கட்சியாக இருந்த பொழுதே ஆளுங்கட்சியின் அதிகாரத்தின் பலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்னோடு பயணிக்கின்ற லட்சம் தொண்டர்கள் இருப்பதால் தான் எதற்கும் அஞ்சாமல் என்னால் இந்த இயக்கத்தை வழிநடத்த முடிகிறது. எத்தனையோ சதவீதம் வாக்கு வைத்திருப்பவர்கள் எல்லாம் புதிதாக ஒரு கட்சி வந்த பிறகு எப்படியெல்லாம் பிதற்றுகிறார்கள், எப்படியெல்லாம் கதறுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களில் ஒருவனான நான் எதற்கும் சிறிதும் அஞ்சாமல் அம்மா அவர்கள் காட்டிய பாதையிலே பயணிக்கிறோம் என்றால் நமக்கு யாரை கண்டு பயமும் இல்லை, யாரை கண்டு பொறாமையும் இல்லை. அதனால்தான் இந்த 8 ஆண்டுகளாக இந்த இயக்கம் இப்படி தெளிந்த நீரோடையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை அமைப்பதற்கு காரணமாக இருக்க போகின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். யாரிடமும் எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ளாமல், அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் நலனுக்காக பாடுபடக்கூடிய ஊழலற்ற ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக துணை நிற்கும். ஏற்கனவே இடைத்தேர்தலில் என்ன நீங்க சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தீர்கள். அதுபோல 24 பாராளுமன்ற தேர்தலிலே பாராளுமன்றத்திற்கு செல்கின்ற வாய்ப்பு 100க்கு 100 இருந்த பொழுதும் ஏன் நான் அந்த தேர்தலிலே வெற்றி பெற முடியாமல் போனது என்பது உங்களுக்கு தெரியும். ஓட்டுக்கு பணம் கொடுக்கின்ற கேஷ் ஃபார் ஓட் என்கிற நான் செயல்படுத்த மாட்டேன் என்ற முடிவெடுத்த காரணத்தினால்தான் பாராளுமன்ற தேர்தலிலே நாம் வெற்றி பெற முடியவில்லை. சில பேர் என்னிடம் சொன்னார்கள், எதிரணியில உள்ளவங்க கூட, நீங்க பாராளுமன்றத்திற்கு சென்றிருக்கணும், நீங்கள் அமைச்சராக இருப்பீர்கள், இங்கே தமிழ்நாட்டிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம் என்று. நான் அதை அப்படி பார்க்கவில்லை. உண்மையிலேயே 26 தேர்தலில் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்திற்கு ஆளுங்கட்சியாக செல்ல இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆளுங்கட்சியில சட்டமன்ற உறுப்பினர்களாக கூட்டணி ஆட்சியிலே இடம்பெற போகிறவர்கள் மேடையில் மாத்திரமல்ல, இங்கே கீழேயும் அமர்ந்திருக்கிறீர்கள். செயற்குழு உறுப்பினர்களாக மாத்திரமல்ல, பொதுக்குழு உறுப்பினர்களாகவும் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. 21 தேர்தலிலே போட்டியிட்டவர்கள் மேலேயும் அமர்ந்திருக்கிறார்கள், இங்கே கீழேயும் அமர்ந்திருக்கிறார்கள்.
இந்த தேர்தல்ல நாம் கை காட்டுபவர் தான் தமிழ்நாட்டின் முதல்வராக வர முடியும் என்பது இயற்கை எழுதியிருக்கின்ற தீர்ப்பு. அதற்காக யாரிடமும் நாம் சமரசம் செய்து கொள்ளவில்லை. எந்த ஒரு சமரசமும் உங்கள் பொதுச் செயலாளர் செய்து கொள்ள மாட்டான் என்பது உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் இந்த இயக்கம் யாருடைய பெயரிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது? ஒரு இரும்பு பெண்மணி யாரிடமும் எதற்காகவும் சமரசம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து சென்ற இதே செய்வோம் அம்மா அவர்களின் அருகிலே இருந்து அவரை பார்க்கின்ற வாய்ப்பை பெற்றவன் நான். அதனால்தான் சொல்கிறேன், ஏதேதோ செய்திகளை ஏதேதோ வதந்திகளை கிளப்புவார்கள். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நமது உயரம் நமக்கு தெரியும். நாம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு எனக்கு தெரியும். உங்கள் மன ஓட்டம் எனக்கு தெரியும். கூட்டணியில சீட்டுகளை பெற்று உறுதியாக அதில் 80% மேல் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் நம்மை அனுப்ப இருக்கிறார்கள். இந்த பொதுக்குழு தேர்தலுக்கு முன்பு எப்படி 21 அன்றைக்கு வீடியோ கான்பரன்ஸ்ல நடத்தினோம், இன்றைக்கு உங்களை எல்லாம் நேரடியாக இங்கே சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தேர்தலுக்கு தயாராகுங்கள். ஏற்கனவே தயாராகி விட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். கூட்டணி பற்றியெல்லாம் நீங்கள் யாரும் எந்தவித கவலையும் பட வேண்டாம். அந்த கூட்டணியில் வந்தா இவருக்கு சீட்டு இருக்காது, இந்த கூட்டணியில போனா அவருக்கு சீட்டு இருக்காது, அந்த கூட்டணியில சென்றா இத்தனை சீட்டு தானே கிடைக்கும், இந்த கூட்டணியில சென்றா உள்குத்து வேலை பார்ப்பார்களே. இந்த கூட்டணிக்கு சென்றால் நன்றாக இருக்குமே. தேர்தல் நேரத்தில் யார் எதிரி, யார் துரோகி, யார் நண்பன் என்பதெல்லாம் எனக்கு கண்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி அமைந்தால் தமிழ்நாட்டிற்கு நல்லதோ அதை செய்திடுவதற்கு என் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர்கள். உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கௌரவமான இடங்களை பெற்று ஆட்சி அமைப்போம், கூட்டணியின் ஆட்சி அமைப்போம். அதிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் உறுதியாக அமைச்சர்களாக இடம்பெறுவீர்கள். வேட்பாளராக விருப்பப்படுபவர்கள், விருப்பமுள்ளவர்கள் என்னிடம் ஏற்கனவே கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேல் விருப்பம் தெரிவித்து தலைமை கழகத்திலே மனு தாக்கல் செய்திருக்கிறீர்கள். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.